சிம்பிளான ஷேரிங் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெர்சனுக்கும் தேவையான ஒரு விஷயத்த குடுக்கறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பெர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மதுரையில இருந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெர்சன் தான். சோ கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய ஜாப்புமே ரிசைன் பண்ணிட்டு, இந்த ஒரு வாய்ப்ப ஃபுல் டைமா எடுத்து சூப்பராவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து கை குழந்தை இருக்குப்பா, நான் வந்து கன்சீவா இருக்கேன்ப்பா, என்னால வந்து வீட்ல இருந்துட்டுலாம் எடுத்து பண்ண முடியாதுப்பா, எனக்கு வந்து நெறைய வேலைகள் இருக்குப்பா, இப்படிலாம் நெறைய ரீசன்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம். சோ அப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில, நான் எந்த ஒரு காரணங்களுமே சொல்ல மாட்டேன். நான் கன்சீவா இருந்தாலும் சரி, என்னுடைய கைக்குழந்தை இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணங்களுமே சொல்லாம, இந்த ஒரு வாய்ப்ப சூப்பராவே எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வாய்ப்ப சூப்பராவே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கன்சீவ் ஆன டயத்துல இருந்து இப்போதைக்கு கையில பேபி வச்சிருக்காங்க. அந்த பேபிய கூட என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாஸ் ஈவென்ட்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது தூக்கிக்கிட்டு வந்தாங்க. சோ, அப்படி எந்த ஒரு இடத்துலயுமே காரணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. சோ, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பெர்சன். சோ, அதனால தான் என்னமோ தெரியல, அவங்க கீழ ஒரு பெரிய டீமையே வந்து உருவாக்கி, சூப்பரா அந்த டீமையுமே கைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 1/2 லேக்ஸ்க்கு மேல இன்கமே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த டைமண்ட் டைரக்டராவுமே இருக்காங்க. சோ ஓகே. சோ இவங்க மட்டும் தான் அந்த மாரியான டைமண்ட் டைரக்டர் இந்த மாரி இன்கம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சோ தன்ன நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு பெர்சனையும் ஒரு இன்கம் ஏர்னராவும், ஒரு அச்சீவராவும் இந்த மாரி நெறைய பெர்சன்ஸ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அயன் லேடி. சோ அவங்கள இந்த ஒரு இடத்துல இன்வைட் பண்றதுல நானுமே ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். சோ லெட்ஸ் இன்வைட் Mrs. Ambika Kannan ma'am, Executive Director of Axis India. Warm welcome ma'am. Thank you, ma'am. Okay, super, ma'am. So, என்னோட வாய்ஸ் கிளியரா மேம்? Yes ma'am, voice clear ma'am. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஒரு சூப்பரான ஹோஸ்டிங். சூப்பர் மேம். ஓகே ஓகே குட் ஈவினிங் லீடர்ஸ். இந்த இந்த ஒரு செக்ஷன்ல உங்க எல்லாரையும் வந்துட்டு மீட்டப் பண்றதுல ரொம்பவே ஹாப்பி. உங்க எல்லாரையும் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஒரு டைம்ல எனக்கு கொடுத்த என்னோட சிடிஸ் அண்ட் இடிஸ்க்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். என்னையும் நம்பி எனக்கு இந்த ஒரு பிசினஸ கொடுத்து எனக்கு இந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்து இன்னைக்கு நான் ஒரு கத்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சனா இருந்தது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு பொசிஷன்ல இந்த ஒரு செக்ஷனையுமே என் கையில கொடுத்து இத்தனை பேருக்கும் என்னோட ஷேரிங்கை கொடுக்க சொன்ன என்னோட சிடிஸ்க்கு வந்துட்டு என்னோட அப்ளைனுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அப்ளைன் இல்லாம இந்த இடத்துல என்னால கண்டிப்பா வந்திருக்க முடியாது. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். என்னோட நேம் வந்துட்டு அம்பிகா. என்னோட ஹஸ்பண்ட் நேம் கண்ணன். நான் வந்துட்டு ஒரு மதுரை ஒத்தக்கடை அப்படின்ற ஊர்ல இருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த பிளேஸ்ல இருந்துட்டு ஒரு பிசினஸ் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மின் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல அந்த அட்மின் ஸ்டாஃபா இருக்கிற டைம்லயும் சரி எனக்கு நிறைய ஒர்க் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு இடத்துலயுமே நான் நிறைய ஒர்க் பேலன்ஸ் பண்ணி அங்க ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து சேலரின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000. அது பிஎஃப் இஎஸ்ஐ ஸோ அந்த அமௌண்ட்லாம் பிடிச்சது போக லீவ்லாம் பிடிச்சது போக என்னோட கையில கிடைக்கிற இன்கம் சேலரின்றது 13,000 தான். ஸோ நான் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆக்சுவலா என்னோட லைஃப்ல வந்துட்டு நான் வந்துட்டு லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ நான் லவ் பண்ண ஸ்டேஜ்ல இருந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ். அதாச்சும் லவ் பண்ணாலே வீட்டில் வந்துட்டு எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லயும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு மேரேஜ் அப்படின்றத முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் வீட்டில் வந்துட்டு அவங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட என்னோட அப்பா வந்துட்டு என்கிட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு பேசல. நான் லவ் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவங்களோட சம்மதம் இல்லாம நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றதுக்காகவே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் லவ் பண்ண பர்சனையும் விட்டுறக்கூடாது, என்னோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமலும் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்குள்ள ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணேன். இப்போ என்னோட ஏஜ் 28, 26ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு 10 இயர்ஸ் அதாச்சும் ஸ்கூல்ல தான் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு அஃபெக்ஷன்றது வந்து நான் காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணேன். நான் ஒர்க் போனேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன்.
ஆனா நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சு நெக்ஸ்ட் எனக்கு படிக்கணும்னு ஆசை. பட் நான் லவ் பண்ணேன்ற காரணத்துக்காக எனக்கு நிறையவே படிக்கணும்னு ஆசை. பட் என்னை வந்துட்டு படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்லயுமே ரொம்ப நிறைய சுச்சுவேஷன், நிறைய வீட்லயுமே ப்ராப்ளம், நிறைய கடன் பிரச்சனை. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இல்ல படிக்க வைக்க முடியாது, இதோட போதும், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல என்ன என் கூட படிச்ச எல்லா காலேஜ் மெட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எம்எஸ்சி அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களாம் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த அந்த பேட்ச்லயே நான் ஒரு ஆள் தான் வந்துட்டு அந்த டைம்ல சீக்கிரம் வேலைக்கு போனது. நான் அந்த ஆஹ் முடிச்ச ஒரு 20 டேஸ் 30 டேஸ்லயே ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க நான் வேக்கண்ட் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா போனேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அங்க வந்துட்டு சில எல்லா பர்சனுமே நல்ல பர்சன்ஸ் சொல்ல முடியாது இல்லையா? சோ அங்கேயுமே தப்பான பர்சன்ஸ் இருந்தாங்க. டாக்டர்ஸ்மே வந்துட்டு சரியில்லை அப்படின்றனால சோ நான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நின்ட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபாத்திமான்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல், இந்த ஃபாத்திமா காலேஜ் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் போனேன். அங்க ஃபர்ஸ்ட் சேலரி பாத்தீங்கன்னா 4000 தான் சொன்னாங்க. சோ இருந்தாலும் நம்ம வீட்ல சும்மா இருக்க கூடாது, நம்ம கடன் பிரச்சனை இருக்கு, நம்ம அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்ன்றது தேவை, அவங்க கடன் பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வேலைக்கு போனேன். சோ நான் என்னோட அம்மாச்சி வீட்டுலதான் முழுக்க முழுக்க இருந்து காலேஜ் படிச்சேன். எங்க அம்மா அப்பா வந்துட்டு என்கிட்ட எங்க அம்மா பேசுவாங்க, அப்பா பேச மாட்டாங்க. சோ அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க, நான் தனியா இருந்தேன். 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிச்சதுல இருந்து நான் வேலைக்கு போய் 2 இயர்ஸ் வரைக்கும் 5 இயர்ஸ் என்னோட அப்பா என்கிட்ட பேசவே இல்லை. அது வரைக்கும் என்னை பார்த்து பேச மாட்டாங்க. நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தனிமையில இருந்திருக்கேன். அந்த டைம்லயும் நம்ம கண்டிப்பா வந்துட்டு அவங்க என்னதான் வந்துட்டு என்ன மனசை மாத்திட்டே இருப்பாங்க. நான் வேலைக்கு போனேன், அவங்களோட சுச்சுவேஷனுக்காக நான் வேலைக்கு போனேன். ஆனா நான் லவ் பண்ணக்கூடாது, நான் மேரேஜ் கண்டிப்பா அவங்க சொன்னவங்க தான் பண்ணணும், நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் வீட்ல பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு டைம்லயும் நான் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போய் நான் ஒரு வேலைக்கு போகணும், அதுல வந்துட்டு தெளிவா இருந்தேன். வீட்டுக்கு நான் நல்லா பண்ணணும், வீட்ல வந்துட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, தங்கச்சி படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் தான் படிக்க ஆசைப்பட்டதை என்னால பண்ண வைக்கல. எனக்கு கீழே இருக்க என் தங்கச்சியவாச்சும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது என்னோட தாட்டா இருந்துச்சு. சோ என் தங்கச்சியை படிக்க வைக்கணுன்றதுக்காகவாச்சும் நான் கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும்னு போனேன். அங்க ஃபர்ஸ்ட் 4000 தான் சேலரி கிடைச்சிச்சு. அங்க டாக்டர்ஸ்மே சரியில்லை, அதோட நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க என்னோட ரிலேட்டிவ் மூலமா விக்ரம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வேலைக்கு போனேன். அங்க போய் ஒரு 3 மந்த் 4 மந்த் கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். 6 மந்த் கிட்ட ஒர்க் பண்ணேன். அந்த 6 மந்த்ல வந்துட்டு அங்க சேலரி பாத்தீங்கன்னா 5000 தான். அதுல பிஎஃப் அது இதுன்னு பிடிப்போம்னு சொல்லிட்டு அதுலயுமே எனக்கு வந்து 4000 தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு மேக்சிமம் எனக்கு கிடைச்சது எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் லைன்ல தான் கிடைச்சிச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு ரிசப்ஷன் அட்மினா தான் கிடைக்கும், ரிசப்ஷன் ஒர்க்கா தான் கிடைச்சிச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அங்க நான் ஒர்க் பண்ணும்போது சாரி மேம், என்னோட வாய்ஸ் கிளியரா மேம்? எஸ் மேம், வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம், கண்டினியூ பண்ணலாம் மேம். ஓகே மேம். அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்றப்ப எனக்கு சேலரி பத்தல. பட் வீட்டு பக்கத்துல தான் இருந்துச்சு, இருந்தாலுமே சேலரி பத்தல. அங்க நிறைய ஒர்க் கொடுத்தாங்க. அது என்னோட ஃபேமிலிக்கு பத்தல. என்னோட தங்கச்சி அதை வச்சு என்னால படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலை இதை விட பெட்டரா கிடைக்கணுன்றதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப என்னோட ரிலேட்டிவ் இன்னொரு சித்தி மூலமா எனக்கு அருண் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அங்கேயும் போனேன். அங்க உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க. என்னோட படிப்பு என்னோட இதெல்லாம் பத்தி கேட்டுட்டு ஓகே சேலரி இவ்வளவுதான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7000 சேலரின்னு சொன்னாங்க. ஓகே இது வரைக்கும் நம்ம 5000 கிட்ட தானே போயிட்டு இருக்கோம், 7000 சொல்றாங்களே, சரி ஓகே கொஞ்ச நாள் இங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல், அந்த அருண் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் மேம் ஹாஸ்பிட்டல், சார் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கைனக்கு அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி. நான் கைனக்ல தான் ஃபர்ஸ்ட் போய் என்ட்ரானேன். அங்க வந்துட்டு எனக்கு சேலரி வந்துட்டு 6000 கொடுத்தாங்க, 7000 கொடுத்தாங்க. அதுல வந்துட்டு பிஎஃப் அதே மாதிரிதான், பிஎஃப் எல்லாம் புடிச்சது போக என் கையில 6000 கிடைக்கும். அதை வச்சுட்டு நான் அங்க வந்துட்டு எனக்கு அங்க வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் கிடைச்சாங்க. அங்க நான் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாம போனேன். ஒரு சிஸ்டம்ல எப்படி என்டர் பண்ணணும், எப்படி பேஷண்ட்டை கைட் பண்ணணும், எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாது.
ஸோ அங்க வந்துட்டு எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சாங்க. அவரோட நேம் மணிகண்டன். அவர் வந்துட்டு ஐடி மேனேஜர். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த ஒரு ஒர்க்ல எனக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி வந்துட்டு இந்த சிஸ்டம்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரையும் கிளியரா எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க மூலமா நான் வந்துட்டு இந்த ஒரு நிறைய அவங்க கிட்ட கத்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் டிஸ்சார்ஜ் சம்மரி கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் கத்துக்கிட்டனால அங்க நான் வந்துட்டு ஒரு பொசிஷன் எனக்கு வந்துட்டு நிறைய தெரியும், எனக்கு நிறைய வந்துட்டு நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்றனால எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. என்னன்னா சீனியர் அப்படின்றது. எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு அங்க ரிலீவ் ஆக போறாங்க, அடுத்த சீனியர் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 6 மந்த்ல எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. எஸ் மேம். வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு மேம். சாரி லீடர்ஸ். நம்ம மேம்க்கு ஒரு சின்ன ஃபோன் கால் வந்திருக்கு. இப்போ வந்துருவாங்க. ஸோ லீடர்ஸ், இன்னும் யாரெல்லாம் உள்ள வரலையோ உங்களை உள்ள வர சொல்லுங்க. கையில நோட் அண்ட் பெண்ணுமே எடுத்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு ஷேரிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்களுமே நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கும் சரி உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்குமே அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் கேக்குதா மேம்? எஸ் மேம். வாய்ஸ் கிளியர் மேம். ஓகே மேம், சாரி மேம். ஓகே. நான் வந்துட்டு அந்த 6 மந்த்லயே எனக்கு வந்துட்டு ஒரு போஸ்டிங் என்னன்னா, நான் வந்து ஒரு சீனியர் போஸ்டிங் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ வந்துட்டு அந்த கைனக் அப்படின்ற இது வந்துட்டு டெவலப் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல மேம் அண்ட் சார் 2 பேருமே அங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீனியர் போஸ்டிங் கிடைச்சு நான் நிறைய விஷயம் சீனியர் கிடைச்சிட்டா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரியாம எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் வந்துட்டு கத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய அங்க கத்துக்கிட்டது மூலமா என்ன வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நான் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ்ன்னு சொல்லிட்டு இங்க இருந்த ஒர்க்கை விட அங்க டபுள் மடங்கு ஒர்க் இருக்கும். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்கும், இந்த பொண்ணு வந்தப்பே இவ்வளவு கத்துக்கிடுச்சு, ஸோ நீங்க இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் நான் இருந்த ஹாஸ்பிட்டலை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எனக்கு ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சரி, நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு பொசிஷன் சீனியர்ன்றதை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணுன்றதுக்காக அங்க ஸ்டார்ட் அப் பண்ணேன். அங்க கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், அந்த அருண் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 7 மந்த் சேலரியில போனேன். எனக்கு இன்க்ரிமெண்ட்னு பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு ஒன்ஸ் 1000 இன்க்ரிமெண்ட் கூட்டுவாங்க. ஸோ நான் நல்லா நல்லா ஒர்க் பண்றேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன். கிட்டத்தட்ட என்னோட டியூட்டி ஹார்ஸ் பாத்தீங்கன்னா 8 to 7. மார்னிங் 8 o'clockலாம் உள்ள இருக்கணும், 7 o'clock தான் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு ரொம்பவே படிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. அப்ப நான் டிஎன்பிசி அப்படின்ற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டேன். வீட்ல வந்துட்டு யாருமே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல எனக்கு யாருமே அமௌண்ட் கட்டல. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு 17,000 அதை வந்து அரேஞ்ச் பண்ணி, நீ படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அங்க டைமிங் பாத்தீங்கன்னா 6 o'clock நாங்க போகணும், 6 to 8 எனக்கு கிளாஸ். ஸோ இங்கே என்னோட டைமிங் 8 to 7. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் டைம் சேஞ்ச் பண்ண மாட்டோம், எல்லாருக்குமே ரூல்ஸ் தான் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நிறைய பெர்மிஷன் கேட்டு நான் வந்துட்டு அந்த முன்னாடியே போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட எல்லா ஒர்க்கையும் அந்த டைமிங்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வந்தவங்கள அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள எம்டி கிட்ட பேசி அதுக்கப்புறம் எனக்கு டைம் சேஞ்ச் பண்ணி 8 to 6 அப்படின்றத டைம் வாங்கினேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டைம்ல 6 o'clock, நான் 6:50 அங்க 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நான் இங்க இருந்து 6 o'clock கிளம்பணும். கீழ வாசல்ல இருந்து தெற்கு வாசல் போகணும். ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். 6:15 நாங்க போகணும், ஏன்னா அங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கிளாஸ். ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் நல்லாவே எக்ஸாம் வந்துட்டு ஒரு 3 times எழுதினேன். 2 times வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆனேன். 3rd டைம் வந்துட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்த மார்க்கு. ஆனா அதுக்கு அடுத்து நான் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளேயும் இந்த கோவிட் அப்படின்றது வந்துருச்சு. கோவிட் டைம்ன்றனால எங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். மேம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மேம்? எஸ் மேம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது மேம். ஓகே மேம்.
ஓகே. இதுதான் என்னோட ஹாஸ்பிட்டல் மேம். கிளியரா மேம்? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே மேம். இதுதான் நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல். இது வந்து எமர்ஜென்சி வார்டு. இது மெடிக்கல் ஆஃபீஸர். அதுக்கு ஆப்போசிட்ல தான் அட்மின் ஸ்டாஃப், அட்மின் ரிசப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த கோவிட் டைம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஸ்ட்ரிக்டா வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணி இந்த ஏப்ரான், மாஸ்க், கிளாஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போட்டு அந்த டைம்ல எனக்கு நிறைய ஒரு ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவிட் டைம்ல நிறைய பேர் கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட ஒர்க் பண்ணாங்க. ஆனா அந்த கோவிட் டைம்ல என்னோட ஹாஸ்பிட்டல்ல மொத்தமே வந்துட்டு ஒரு 10 பேர் தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு 10 ஒர்க் பண்ணோம். மேம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம், ஸ்கிரீன் ஷேர் ஆகுது மேம். ஓகே மேம். ஓகே மேம். அந்த டைம்ல என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும்தான். அதுல நான் வந்துட்டு ரிசப்ஷன் காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. மத்த எல்லா ஸ்டாஃப்க்கும் லீவ் விட்டுட்டாங்க. மத்த யாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரல. டெய்லி நான் ஒரு போகணும். பட் அந்த ரோடுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த டைம்ல என்னோட அப்பா தான் போய் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அப்பாவும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு எங்க அப்பாவோட ஸ்கூட்டியை கொடுத்து நான் ஒரு ஆளா தனியா போனேன். எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க தான். இருந்தாலும் வந்துட்டு என்ன கொண்டு போய் விடணும். வேற வழி இல்ல. வீட்ல யாருக்குமே வேலை இல்ல. நான் ஒரு ஆள் தான் போற சம்பளத்தை வச்சுதான் வீட்டுக்கு இது பண்ணணும்ன்றனால என்னோட அப்பா வந்துட்டு என்ன கொண்டு போய் விடுறதுக்கு மட்டும் போவாங்க. பட் என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் டெய்லி கொண்டு போய் விடுவாங்க. அப்புறம் போலீஸ் வந்துட்டு இப்படிலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஒன் டைம் புடிச்சு இது பண்ணனால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஸ்கூட்டில என்னையவே கூட்டிட்டு நானே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரோடு வந்துட்டு ஃப்ரீயா இருந்துச்சு. அந்த டைம் எனக்கு ஸ்கூட்டி கொஞ்சம் தான் ஓட்ட தெரியும். பட் ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஃபுல்லாவே எம்டியா இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஓட்டி பழகுறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல நான் மட்டும்தான் காலையிலயும் சாயந்தரமும் நைட்டும் போயிட்டு இருப்பேன். மத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவுமே ஒரு ஒரு ஃபீலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு டைம்ல எனக்கு நிறைய அங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்துட்டு அங்க மணிகண்டன் ஒரு சார் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்துட்டு எப்படி எப்படி எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசை. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா அதுல நிறைய விஷயம் இருந்துச்சு. அதுல வந்துட்டு கிளைம் எஸ் சாரி லீடர்ஸ், மேம் சின்ன ஃபோன் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேம் வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு மேம். சாரி எஸ் மேம். மேம். ஓகே மேம். ஸோ அந்த டைம்ல எனக்கு நிறைய விஷயம் வந்து அங்க கிடைச்சிச்சு. நான் கிடைச்சிச்சு. ஓகே மேரேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. திடீர்னு யாரையும் மேரேஜ் பண்றதுக்கு எங்க வீட்ல வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஆகணும் ஃபேமிலில தான் அப்படி சொல்லிட்டு உடனே அரேஞ்ச் பண்ணி அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட லவ் மேரேஜுக்கு என்னோட வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா, அம்மா, ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஓரளவு அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ்ன்றது நடந்துச்சு. மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய கடன் ப்ராப்ளம், என்னோட மேரேஜுக்கு நிறைய கடன் வாங்கினது எல்லாமே வந்துட்டு ஓவரால் மேக்ஸிமம் நான் நான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லவ் மேரேஜ் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்றதுக்காக நானும் அது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் நானுமே அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு அபார்ட் ஆச்சு. நான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்த டைம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் டிராவல் இதெல்லாம் எனக்கு தெரியல. எப்படி பண்ணணும், டிராவல் பண்ணணும் அப்படிலாம். நான் அப்பயும் டூ வீலர்ல போயிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அபார்ட் ஆயிருச்சு. செகண்ட் டைம் நான் கன்சீவா இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு பயம் என்னன்னா, நம்ம நிறைய கடன் பிரச்சனையில இருக்கோம். நிறைய நம்மளை சுத்தி கல்யாணத்துக்கும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம அம்மா அப்பாவுக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல. நம்ம போன வீட்டுக்கும் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கும் ஏதாச்சும் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் நம்ம சைட்ல இருந்து பண்ணணுமே, கடன் இவ்வளவு இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. அப்பதான் எனக்கு வந்துட்டு பார்ட் டைமா ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட் டைமா தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோவிட் வந்தனால நான் படித்த டிஎன்பிசி அப்படின்றது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸா மாத்திட்டாங்க. ஸோ என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. மேரேஜ் ப்ராப்ளம் வேற இருந்தனால அதை நான் படிக்காம அப்படியே விட்டுட்டேன். அதோட இது எப்பனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்களா, சரி ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அப்ப விட்டுட்டேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 5 மந்த் ஆயிடுச்சு. நான் எப்படியும் 9 மந்த் வரைக்கும் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. 9 மந்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது? பேபி பிறந்துட்டா நம்ம பேபியை ஆட்ட விட்டுட்டு வருது. நம்மளுக்கு ஒரு வேலை வேணுமே. நம்ம ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 15,000 சேலரிக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாங்க ஷிப்பிங்ல, ஷிப்பிங் மரைன்ல. ஸோ அவங்களோட சம்பளம் மட்டும் வச்சு நம்மளோட கடன்லாம் அடைக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்றப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அவங்க தான் கார்த்திகா. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க 3,000 இன்கம் எடுத்திருந்ததை ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. ஓகே. வீக்லி வீக்லி இன்கம் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தப்ப நான் வந்துட்டு இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஃப்ரீயா இருக்கியா, கால் பண்ணுவான்னு கேட்டாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரெசன்டேஷன்றது ஃபுல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அவங்க பேசுறப்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்படிலாம் சம்பாதிக்கலாம், இப்படிலாம் சொல்றாங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. கடைசி ஒரு விஷயம் குண்டை தூக்கி போட்டாங்க. 28,000 இந்த மல்டிபிள் ஐடி அப்படின்னு போட்டா 28,000 கட்டணும்னு. நான் நினைச்சேன் ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனையில நம்ம இருக்கோம், இவ்வளோ ப்ராப்ளத்துலயும் திரும்பி நம்ம கடன் அடைக்கணும் தான் நம்ம ஒரு வேலைக்கு தேடுறோம். கடனை திரும்ப வாங்க சொல்றாங்களே, நம்ம யார்கிட்ட போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்தேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜாப் நம்மளுக்கு வேணாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்டு பேசுறப்ப நான் ஸ்பீக்கர்ல போட்டிருந்தனால என் ஹஸ்பண்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இதை வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து மறுநாள் சொன்னாரு, இந்த மாதிரி என்ன இதுக்கு ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, இது இன்கம் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு வேணாம், அமௌண்ட் இல்லாம நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் மாதிரி நானும் சொன்னேன். அந்த டைம்ல என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்ல, நம்ம எவ்வளவோ கடன் வாங்கிட்டோம், இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், உன் ஃப்ரெண்டு தானே இருக்காங்க, நீ ட்ரை பண்ணி பாரு. அப்ப அமௌண்ட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டோம். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப கிரெடிட் கார்டுன்றதை நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 4 மந்த் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டுல லிமிட் வந்துட்டு ஒரு 10,000 12,000 இருக்குன்னு சொல்லி சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த கிரெடிட் கார்டை 15,000 இருந்துச்சு, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி 15,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திகாட்ட வந்துட்டு நான் ஒரு ஐடி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க திரும்ப புரிய வச்சாங்க. அப்புறம் திரும்ப சரி ஓகே 5 ஐடி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 ஐடி மட்டும் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு அதையுமே அவங்க சொன்ன உடனே நான் போடல. 2 வீக்ஸ் வந்துட்டு டிலே பண்ணேன். 2 வீக்ஸ் டிலே பண்ணி அவங்க வந்துட்டு என்னை டார்ச்சரும் பண்ணல. எப்படி நம்ம கேட்கணுமோ அந்த விதமா குட் மார்னிங் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இருந்தாலுமே எங்க அவங்க வந்துட்டு நம்மகிட்ட போடலையா, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன்னு கேட்பாங்களோன்னு ஒரு பயம் எனக்குள்ள. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்ல நீ பண்ணு, நான் எதனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நான் வந்துட்டு சிங்கிள் ஐடி போடுறேன்னு சொன்ன இடத்துல ஒரு 5 ஐடி போடுறேன்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட் ரெடி பண்ணி 17,500 ஃபர்ஸ்ட் கார்த்தியாவுக்கு நான் கொடுத்துட்டு ஒரு 5 ஐடி போட்டேன். அப்புறம் அந்த 3 ஐடி போடுறதுக்கு அமௌண்ட் இல்லை. நானே அதை விட்டுட்டேன். சரி எதுக்கு அதை அவங்க சொல்லி நம்ம 8 ஐடி எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம இந்த 5 ஐடியிலே டிராவல் பண்ணலாம். நானும் அந்த டைம்ல அவங்க சொன்ன அந்த வேல்யூ புரிஞ்சுக்காம இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் திடீர்னு அவரோட சேலரிய அடுத்த மாச சேலரிய முன்னாடியே வாங்கி, பரவாயில்ல நம்ம அடுத்த மாசம் பாத்துக்கலாம், நீ இதை வந்துட்டு கொடுத்து நீ இன்னொரு 3 ஐடி போடணும்னு சொன்னல, இதை கொடுத்து நீ போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேலரிய வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு. நான் 8 ஐடி போட்டேன். 8 ஐடி போட்டு ஃபர்ஸ்ட் நான் இன்கம்ன்றது 1,800. மேம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மேம்? எஸ் மேம், ஸ்கிரீன் ஷேர் ஆகுது மேம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நான் 1,800 அப்படின்ற அமௌண்ட் வந்துட்டு நம்ம கம்பெனில இருந்து நம்மளுக்கு பேர் மேட்ச் ஆகி நம்மளோட ஐடி கிடைக்கும் இல்லையா, அந்த 1,800 எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நாம அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் வந்துட்டு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு யாருமே நான் பேசுறது யாருமே காது கொடுத்து கூட கேட்கல. நிறைய நெகட்டிவ்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த டைம்ல, நான் ப்ரெக்னெண்டா வேற இருந்தேன். எல்லாரும் வந்துட்டு நெகட்டிவ்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நீ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுற, இதை போய் ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே வந்துட்டு அவாய்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. அப்ப என்னோட அப்ளைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்த்திகா அவங்க வந்துட்டு நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்குறப்ப என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் பேசினாங்க. ஸோ மனோஜ் சார் வந்துட்டு நல்லா பேசினதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு எவ்வளவுமா கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு 5 லட்சம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாண்ணா 5 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, 5 லட்சத்தை நீங்க வேற எங்கேயுமே வந்துட்டு சம்பாதிச்சு கடனை கட்ட முடியாது.
ஆனா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்புல நீங்க கண்டிப்பா 5 லட்சத்துக்கு மேலேயுமே வந்துட்டு என்ன பண்ணலாம், அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நாங்க உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா உங்கள எடுக்க வைப்போம். நாங்க எடுத்திருக்கோம். இத்தனை 2 இயர்ஸ்ல வந்துட்டு நான் இவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிச்சு. நான் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவா அதுக்கப்புறம் போட்ட ஐடிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 வீக்ஸ் யாருமே நம்பவே இல்ல. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹாஸ்டல்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே கேட்டாங்க, என்ன அப்படியே போட்டுட்டு ஐடிலாம் இன்கம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் போய் எல்லார்கிட்டயும் இன்விடேஷன் குடுக்குறப்ப, இன்விடேஷனா இருக்கட்டும், பிரசன்டேஷனா இருக்கட்டும் குடுக்குறப்ப எல்லாரும் நெறைய பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணாங்க. என்னோட ஹாஸ்பிட்டல் மெம்பர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு, எவ்ளோ பேசுற வரைக்கும் கவனிப்பாங்க. பேசி முடிச்சுட்டு, "இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு இத யார்ட்ட சொல்லணும்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணாங்க. அதெல்லாம் இன்னுமே என்னால மறக்க முடியாது. நானும் அவங்களோட கிண்டல் எல்லாம் சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு லைஃப் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்றதுக்காக, விடாமுயற்சியா கன்டினியூஸா நான் கண்டிப்பா இதுல சாதிக்கணுன்றதுக்காக நான் நெறைய இதுல வந்துட்டு என்னோட அப்ளைன் காட்டி அவங்க கிட்ட கன்சிடென்சியா எனக்கு ஃபோன் கால் அடுத்தடுத்து பிரசன்டேஷன் குடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டே குடுத்துட்டே இருப்பேன் லைனா. அவங்க விடாம எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி பேசி குடுத்துட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அப்ப சிஎல் அப்படின்ற போஸ்டிங் வந்துட்டு எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் QACக்கு பிளான் பண்ண சொன்னாங்க. ஸோ QACக்கு நான் பிளான் பண்றப்ப யாருமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஓகே ஆகவே இல்லை. சித்ரா தான் ஃபர்ஸ்ட் என்னை நம்பி வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்பி வந்தப்ப ஒரே ஐடியில தான் அவங்களுமே வந்தாங்க. பாலா சார் தான் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடி போட்டு ஒரு 1 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் என்கிட்ட பாலா சார் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி நான் தான் கார்த்தி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இன்ட்ரோ கொடுத்து அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சுதான் நான் திரும்ப கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணேன். அப்ப சித்ரா என்னோட ஃப்ரெண்ட், அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன நம்பி வந்தாங்க. மேம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம், ஸ்கிரீன் ஷேர் ஆகுது மேம். ஓகே மேம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க மூலமா டைரக்டா சிஎல் ஆகுறதுக்கு இன்னொரு 3 ஐடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு மனோஜ் சார், பாலா சார் சொன்னாங்க. நம்ம சித்ரா மேம் மல்டிபிள் பண்ணிட்டாங்க, இந்த சைடு ஐடி வந்துருச்சு, நீங்க இன்னொரு 3 ஐடி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அடுத்தடுத்து ஒவ்வொருத்திட்டையும் சொன்னவங்ககிட்டே பேசி 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 11:30க்கு என்னோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்துட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் சென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு 6,600 என் லைஃப்லயே ஒரு வாரத்துக்கு இன்கம் நான் வந்துட்டு 6,000 ரூபாய் கிட்ட எடுத்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 6,600 ரூபாய் எடுத்தேன். அப்ப நான் இத ஸ்டேட்டஸ் வச்சப்ப என் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் கேட்டாங்க, பரவாயில்ல ஒரு வாரத்துக்கே இவ்வளவு எடுக்கிறியா, இது என்ன ஜாப் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சு எனக்கு கீழே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வாரம் இன்கமும் வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இன்கம்ன்றது இந்த அளவுக்கு வேற எங்கேயுமே எடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் கோ லீடர் ஆனேன். டைரக்டா கோ லீடர்ன்ற ப்ரொமோஷன் ஆனேன். அடுத்து வந்துட்டு இன்கம் அதுக்கப்புறம் எடுத்தேன். அதுக்கடுத்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 14,400 எடுத்தேன். அடுத்து 5,400 எடுத்தேன். அடுத்து 11,400 இப்படி எடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு நம்ம மனோ சார் அண்ட் பாலா சார் வந்துட்டு நீங்க டீம் லீடர் ஆகணும், டீம் லீடருக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு எந்தெந்த இதுல என்னென்ன பண்ணணும், எத்தனை பிவி கிடைக்கும், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எத்தனை பேரை கொண்டு வரணும், எவ்வளவு பிவி வரும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் டீம் லீடர் அப்படின்ற டீம் லீடர் ஆனேன். அதுலயும் பெஸ்ட் டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்ளைன் வந்துட்டு என்னை வந்துட்டு அதுல பெஸ்டா காட்டினாங்க. அடுத்து 1 மந்த் இன்கம், அதாச்சும் இந்த ஜூனும் மேயும் இந்த 2 மாசத்துல என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 73,200. ஸோ நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நிறைய கடன் தான் இந்த அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். இன்கம்ன்றது இந்த அளவுக்கு நான் வாங்கினது இல்ல. ஒரு 1,00,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், கடன் அடுத்தடுத்து ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிட்டே இருந்தோம். இவ்வளோ இன்கம்ன்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில எனக்கு வந்துட்டு இந்த 2 மாசத்துல எனக்கு கிடைச்ச இன்கம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இந்த டைமண்ட் டைரக்டருக்கு என்ன பாலா சார் அண்ட் மனோ சார் சொல்றாங்க, இத்தனை ஐடி வந்திருக்குமா, இன்னும் இத்தனை ஐடி வரணும்,
இத்தனை ஐடிக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மறுநாள் நீங்க வேலைக்கு போகாதீங்க. நீங்க வேலைக்கு இன்னைக்கு நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணி இந்த ஐடி நீங்க முடிச்சு டைமண்ட் டைரக்டர் முடிக்கணும்ன்றாங்க. நானும் காலையில இருந்து போராடிட்டு இருக்கேன். வேலைக்கு போல, லீவ் போட்டுட்டேன். அங்க உள்ள டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க எல்லாம் சொல்ல இதுக்காக தான் நான் லீவ் போட்டிருக்கேன்னு. பட் பாலாசர் மனுஷன் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க யார்ட்டையும் சொல்ல வேணாம், நீங்க வந்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நானும் காலையில இருந்து ட்ரை பண்றேன். நைட்டு நான் கன்சிடென்ஸா ஒர்க் பண்ணனாலே என்னமோ கடவுள் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் வந்துட்டு ஐடி போடுறேன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல வந்துட்டு டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற போஸ்டிங் எனக்கு கிடைச்சிச்சு. டைமண்ட் டைரக்டர் முடிச்சுட்டு அடுத்து மாஸ் மீட்டிங் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாஸ் மீட்டிங்ல ரொம்பவே ஈகர்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சீரிஸ் யாரையுமே அது வரைக்கும் நான் நேர்ல பார்த்ததே இல்லை. எல்லாரோட வாய்ஸையும் மீட்டிங்ல தான் கேட்டிருக்கேன். விபி சாரே பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டுன்றது எனக்கு நான் ப்ரெக்னெண்டா இருந்த டைம்ல என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சேர்த்து விபி சார் அண்ட் மனோஜ் சார் கையில வந்துட்டு கோல்டு காயினோட ஒரு அவார்டு, இந்த மாலை மரியாதைன்னு இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசுறப்ப மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நானுமே நம்பல. பட் அந்த ஸ்டேஜ்ல அந்த மாலை மரியாதை அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சப்ப நான் ரொம்பவே ஹாப்பியா அந்த டைம்ல எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு அவார்டு சிஎல் முடிச்சதுக்கு டிஎல் முடிச்சதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்தடுத்த அவார்டு வந்துட்டு கொடுத்தாங்க. இவங்க எல்லாருமே என் கூட இவங்க தான் கார்த்திகா மேம். இவங்கனாலதான் இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் டைமண்ட் டைரக்டர் முடிச்சு வரப்ப இவங்க இடி போஸ்டிங் டைரக்டாவே அவங்களுக்கு அப்ப கிடைச்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. என்னை நம்பி வந்த ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அவார்டு வாங்கினாங்க. இவங்க எல்லாம் என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண மெம்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம இதுல வந்துட்டு பிளாட்டினம் டீம் லீடர் அப்படின்றத முடிக்கணும், அடுத்த ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ அதுல பிளாட்டினம் டீம் லீடர் முடிச்சேன். பிளாட்டினம்ல பெஸ்ட் பிளாட்டினம் டீம் லீடரா என்னை கொண்டு வந்தாங்க என் அப்ளைன் என்ன சொன்ன மாதிரியே. ஸோ இதுக்கப்புறம் நிறைய நான் அதுக்கப்புறம் டெலிவரி டைம்ல போயிட்டேன். டெலிவரி டைம்லயே வந்துட்டு நான் என்னோட டீமுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. ஆனா அந்த டைம்லயும் எனக்கு இன்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னோட இன்கம் 12,000 இருக்கட்டும், இந்த மாதிரி இன்கம்ன்றது என்னோட டீம்மேட்ஸ் மூலமா எனக்கு இன்கம்ன்றது கிடைச்சிச்சு. ஸோ பாலா சார் வந்துட்டு சொல்லுவாங்க, மேம் சாரி வாய்ஸ் கிளியரா மேம்? எஸ் மேம், வாய்ஸ் கிளியர் மேம். ஓகே மேம், ஓகே. ஸோ பாலா சார் என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, மேம் 1 செகண்ட். சாரி நம்ம மேம் கொஞ்சம் சின்னது த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ வந்துருவாங்க. ஸோ ஓகே மேம், சாரி மேம். நம்புறேன். எஸ் மேம், கண்டினியூ பண்ணலாம் மேம். ஓகே மேம். என்கிட்ட என்னோட அப்ளைன் பாலா சார் வந்துட்டு அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கீழே ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம உருவாக்கணும். அந்த வேர்டு அடிக்கடி என்கிட்ட மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாம நிறைய நாள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க ஐடி எடுக்கணும், அது மட்டும்தான் நான் டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மீட்டிங்கோட வேல்யூ, இந்த இதுல நம்மளுக்கு பிவி பவரோட இம்பார்ட்டன்ட், பிவியோட இம்பார்ட்டன்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அவங்க சொன்னதை செஞ்சா போதுன்ற அளவுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல என்னையுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மனோஜ் சாரும் பாலா சாரும் என்னை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காம நான் என்ன முடிக்கணுமோ அதை முடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட சொல்லுவாங்க. இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நானுமே ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாதுன்றதுக்காக ரொம்பவே என்னை பார்த்து பார்த்து கைட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. டெலிவரி டைம்லயும் நான் 1 வீக் வந்துட்டு டீமுக்கு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் மேலேயே நான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ பாலா சார் தான் அந்த டீமை கைட் பண்ணாங்க. அந்த ஒரு டைம்லயும் எனக்கு வீக்லி இன்கம்ன்றது கண்டினியூவா கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு நான் போட்ட எஃபர்ட்ன்றதை விட நான் அப்ளைன் கையை பிடிச்சி அப்ளைன் சொன்ன வார்த்தையை தட்டாம அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான்
நான் அவங்க கைய புடிச்சனால அவங்க எந்த அளவுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றதுதான் பெரிய விஷயம். இதுல என்னன்னா, நான் வந்துட்டு நான் இத்தனை பேரை கொண்டு வந்தேன். இவங்களுக்கு கீழே போடுங்க, அவங்களுக்கு கீழே போடுங்கன்னு சொல்றப்பலாம் என்கிட்ட மனோஜ் நான் கால் பண்ணி, ஓகேம்மா இவங்களை கொண்டு வந்துட்டீங்க. இவங்களுக்கு கீழே நீங்க போட சொல்றீங்க. ஆனா இதுல இவ்வளவு நாள் நாங்க டிராவல் பண்றோம். எப்படி போட்டா எப்படி டீம் ரன் ஆகும், எப்படி இன்கம் வந்துட்டு வீக்லி இன்கம் கிடைக்கிறதுக்கு எப்படி டீம்மேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், எல்லா விஷயத்தையும் எனக்கு தெளிவா யாருக்கு கீழே யாரை போடணுன்றத முதற்கொண்டும் அவங்க சொல்லி நான் வீக்லி இன்கம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ண மனோஜனா பாலானா வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஒரு ரோல் மாடலும் கூட. அவங்க வந்துட்டு இந்த இந்த ஒரு டெலிவரி டைம்க்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு நிறைய என்னால எந்த ஒரு விதத்துலயும் டீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதப்ப டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துலயும் எனக்கு இன்கம்ன்றதே எடுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிவரி முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல நான் சப்போர்ட் பண்ணாதனால பாலா சார் மனோ சார் போதுமா நீங்க ரெஸ்ட் எடுத்ததுலாம் ஓகே, இனிமே நீங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்க பழையபடி இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைம்க்கு வந்துட்டு இவ்வளவு நாள் நாங்க கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன்ல இருந்து பிரசன்டேஷன் வரைக்கும் டெலிவரிக்கு அப்புறம் ஒவ்வொன்றா எனக்கு பாலா சார் மனோஜ் சார் வந்துட்டு சொல்லி கொடுத்து அதை கைட் பண்ணி அதுக்கப்புறம் டீமுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் முடிக்க வச்சு இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது நம்மளோட அப்ளைன் தான். ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டு நம்மளோட அப்ளைன் கையை பிடிச்சா எந்த அளவுக்கு போகலாம். எல்லாருக்குமே அப்ளைன் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அப்ளைன் நல்ல அப்ளைன் தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அப்ளைன் கையை பிடிச்சனால நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு சாதாரண ஒரு இந்த ஒரு உங்கள ஒருத்தரா நானுமே வந்துட்டு ஒரு செக்ஷனை நோட் பண்ணிட்டு ஒரு செக்ஷனுக்குள்ள வந்துட்டு அந்த செக்ஷன்ல பாதியில போயிட்டு அந்த ஒரு மெம்பரா இருந்த என்னைய இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு இடி போஸ்டிங் கொடுத்து உங்க எல்லாருக்கும் என்னோட சக்சஸ் ஷேரிங்ன்றத கொடுக்க வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இதுல வந்துட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், ஸோ நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால இதை முடியாது அப்படின்றத நான் சொல்லல, ஆனா பண்றேன்னா ட்ரை பண்றேன்னா அப்படின்றத சொல்லுவேன். அவங்க எனக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் என்னை வழி நடத்தி உன்னால நான் வந்துட்டு என்னால முடியலன்னு சொல்லாம இருந்தாலும் கூட பாலானா மனோஜனாவும் உங்களால முடியுமா, அதெல்லாம் பண்ணிடலாமா, லாஸ்ட் 1 hour நான் வந்துட்டு ஒரு 1 hour லாஸ்ட் மினிட் இருக்கிறப்ப நான் இல்ல நான் முடியலண்ணா அப்படின்னு நானே அதாச்சும் என்ன நானே வந்துட்டு நெகட்டிவ் ஆக்கிக்கிட்டாலும் இல்லம்மா இன்னும் 1 hour இருக்குமா உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன லாஸ்ட் மினிட்ல என்னையும் சரி என் டீம்மேட்ஸ்ல வந்த ஒவ்வொருத்தரையும் சரி இவ்வளவு பெரிய டீம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்னோட அப்ளைன் தான் முழுக்க முழுக்க காரணம். அவங்க 2 பேரும் என் டீமுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணி என்னை எப்படி எனக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரியலனாலும் என் டீம்மேட்ஸ்க்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் என்ன இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது போதுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி நீங்க கத்துக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, நீங்க இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும்னு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 hour 2 hourலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாலானா அந்த ஒரு டைம்லயும் நைட் டைம்லயும் எப்ப கால் பண்ணாலும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அவங்க வந்துட்டு நான் எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் அந்த ஒரு டைம்ல எனக்கு பொறுமையா எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்தாங்க. அந்த இந்த காமன் மீட்டிங்ல கத்துக்கிட்டதை விட நான் அப்பன் கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அவங்க வழிநடத்துதல் படி நான் நிறைய வந்துட்டு என்னோட டீம்மேட்ஸ்க்கு நான் இப்ப கைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இன்விடேஷன் பிரசன்டேஷன்னா எப்படின்னு கேட்டா என்னால சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன வளர்த்துருக்காங்க. இன்விடேஷன் பிரசன்டேஷன் மட்டும் இல்ல, ஓவரால் எனக்கு வந்துட்டு இந்த ஆக்சஸ் இந்தியால நம்ம எப்படி வளரணும் அப்படின்றதையும் எனக்கு அனுபவம் மூலமாவும் சரி லேர்னிங் மூலமாவும் நிறையவே கத்து கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரதர் கிடைச்சு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த மணிகண்டன் பிரதர் மாதிரி இங்க எனக்கு 2 அண்ணா கிடைச்சு எனக்கு எல்லா விஷயத்துலயும் எல்லா இடத்துலயும் கைட் பண்ணி நீங்க இத பண்ணா உங்களுக்கு இது சக்சஸ், இத பண்ணா நீங்க வீக்லி என்கிட்ட மனோஜ் அண்ணா வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் இன்னும் மறக்க மாட்டேன், அது எந்த இடத்துலனாலும் நான் சொல்லுவேன். நீங்க வாரம் இன்கம் எடுக்கணும். இது வரைக்கும் நான் ஆக்சஸ்ல சேர்ந்து ஒரு 8 மாசம் இருக்கும். இந்த 8 மாசத்துல ஒரு வாரம் கூட நான் இன்கம் எடுக்காம இருந்ததே இல்ல. 600 ஆச்சும் மினிமம் என்னை எடுக்க வச்சிருக்காங்க. அந்த வார்த்தைய மனோஜ் நான் சொன்ன மாதிரி அவங்க எனக்கு சொன்ன மாதிரி காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி என் டீம்மேட்ஸ்க்கு நான் காப்பாத்திட்டேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் என் டீம்மேட்ஸ்க்கு கண்டிப்பா இனிமே வர காலத்துல எல்லாரையும் கண்டிப்பா என்ன மாதிரியும் என்னோட மேல உள்ள என்னோட அப்ளைன் மாதிரி தான் கண்டிப்பா நான் கொண்டு வரேன், என்ன மாதிரி சொல்ல மாட்டேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட ரோல் மாடலே மனோஜனா பாலானா தான். ஸோ அவங்கள மாதிரி என் டீம்மேட்ஸ் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வருவேன், லேர்னிங்லயும் சரி அனுபவத்திலயும் சரி
கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்புன்றது பொதுதான். சோ என்ன இந்த இடத்துல கொண்டு வந்த என்னோட அப்ளைன் மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு சூப்பர் அப்ளைன் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க கைட் பண்ணி ஒவ்வொருத்தரும் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கையை மட்டும் பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களே இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. இதுதான் என்னோட ஷேரிங்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். பேக் டு தி ஹோஸ்ட். எஸ், தேங்க்யூ மேம். ஒரு எக்ஸலண்டான ஒரு செஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல எவ்வளவு விஷயங்களை கடந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களுமே உண்மையிலே ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த இடத்துல வந்து சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுமே அதை பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பா ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா அதை கடந்து வந்து இந்த இடத்துல நம்மளும் சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறத நானுமே நம்புறேன். கண்டிப்பா ஒரு எக்ஸலண்டான ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஒரு செக்ஷனுக்கான ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஓகே, ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, எஸ். ஃபர்ஸ்டா ஹேண்ட் ரைஸ் பண்ண நம்மளுடைய கவிதா மேம், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய ஷேரிங் கொடுக்கலாமா? இஸ் கவிதா மேம்? ஓகே, ஸோ மேம்க்குமே அன்மியூட் ஆகல. எஸ், நம்மளுடைய விசன் டீம்ல இருந்து ஈடிஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈடிஸ் நேம் தெரியல. ஓகே, நீங்க மேம் ஜெயந்தி ஈடிங் மேம். எஸ் மேம். அம்பிகா மேம்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உண்மைக்குமே மேம் சூப்பரா நம்மளுடைய சக்சஸ் ரைங் சூப்பர் மேம். ஏன்னா அம்பிகா கண்ணன் மேம நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். எந்த இடத்துலனாலும் அவங்க காரணம் சொல்லாம எல்லா ஈவெண்ட்டுக்குமே வருவாங்க. சிவகங்கை ஆகட்டும், எந்த இடத்துலயும் ஆகட்டும், அவங்களுடைய சக்சஸ்க்கு காரணமே அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அப்ளைன் செய்ய பிடிச்சோம், இன்னைக்கு சக்சஸ் பண்ணோம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சக்சஸும் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம். நானுமே இந்த இடத்துல ரீசன் சொல்லக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டேன் மேம். தேங்க்யூ மேம். எஸ், தேங்க்யூ மேம். பாருங்க லீடர்ஸ், நம்மளுடைய ஈடிஸ் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ செக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களுமே பார்த்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் பர்சன் யாரு கொடுக்கலாம்? எஸ், எம்பையர் பிஎன்எக்ஸ் ஒய்டி பார்வதி மேம், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எஸ் மேம். மேம் ஹாப்பி ஈவினிங் மேம். வாய்ஸ் கேக்குதுங்க மேம்? எஸ் மேம், வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம். மேம் செஷன் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது மேம். மேம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டத்துல இருந்து எவ்வளோ லைஃப் ஃபுல்லாமே ரொம்ப கஷ்டம் அது இதுன்னு ரொம்ப ஃபேஸ் பண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமே மேமோட இந்த கொஞ்ச நாளிலேயே வந்துட்டு இவ்வளவு லேக்ஸ் வந்துட்டு இன்கம் வாங்கியிருக்காங்க. நிறைய டைம் செஷன்ல எல்லாம் சொல்லும் போது நான் யோசிப்பேன் எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு இதுக்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். இன்னைக்கு மேமோட ஷேரிங் கேட்கும் போது இவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு மேம். எஸ், சூப்பர் மேம். கண்டிப்பா அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கீங்க. சூப்பரான ஒரு ஷேரிங் மேம். எஸ், தேங்க்யூ மேம். எஸ், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் இங்க இருக்க எல்லாருக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிடுறேன். சாரி, யாராவது ஒரு பர்சன். ஸோ லீடர்ஸ் எல்லாருமே ஹேண்டில்ஸ் பண்ணிட்டே இருக்காங்கப்பா. ஓகே, யாராவது ஒரு பர்சனுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? ஓகே, ஸோ என் பேர் எனக்கு சிஎஸ் நாதன் சார், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய ஷேரிங் கொடுக்கலாமா? ஏன்னா லேடிஸ் தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க, மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? குட் ஈவினிங் சிஸ்டர். எஸ் சார், குட் ஈவினிங் சார். இன்னைக்கு செஷன் சூப்பராக இருந்துச்சு. நானுமே அம்பியா சிஸ்டர் ஆரம்பத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்ளைன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க ஒவ்வொரு டைமே பேசியிருக்கேன். அவங்களுமே சூப்பராக பேசுவாங்க. எனக்குமே நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனான்ட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே புதுசாக அந்த மெம்பர்ஸ்க்குமே சூப்பராக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்மளும் அடுத்தது சக்ஸஸ் ஷேரிங் கொடுக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். எஸ், தேங்க்யூ சார். எஸ், சூப்பர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லீடர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. பட் நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? அதனால நம்மளுடைய செக்ஷனை என் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. அப்படிங்கப்ப உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய குரூப்ல
ஸோ காமன் குரூப்பா இருக்கலாம் அல்லது உங்களுடைய இண்டிவிஜுவல் குரூப்பா இருக்கலாம். ஸோ உங்களுடைய குரூப்ல என்ன செஞ்சிருங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துருங்க. தென் உங்களுடைய ரிட்டன் நோட்ஸ் அண்ட் வாய்ஸ் நோட்ஸ் அதையுமே அந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுடைய இடிஸ் அண்ட் சிடிஸ்மே பார்த்து அந்த விஷயங்களுமே நீங்க என்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு டேல இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்களுமே அவங்களுமே தெரிஞ்சுக்கிருவாங்க. எஸ், ஒரு சூப்பரான ஒரு செக்ஷன் வந்து நமக்காக நம்மளுடைய மேமே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேம் தேங்க்யூ அம்பியா மேம், தேங்க்யூ நர்மதா Thank you, மேம், Ambika தேங்க்யூ ma'am. Thank you so much. Ambika Kannan ma'am. அம்பியா மேம், தேங்க்யூ மேம், நர்மதா மேம். Thank you, Narmada sister. தேங்க்யூ மேம். குரூப்ல நீ பேசுனது என்ன வரலையா? உனக்கு வீடியோ போட்டுச்சியா? தேங்க்யூ அம்பிகா கண்ணன் சார், தேங்க்யூ அம்பிகா சிஸ்டர், தேங்க்யூ நர்மதா சிஸ்டர். Thank you, Ambika sister. Thank you, Narmada sister. Thank you, ma'am. Thank you, Narmada ma'am. Thank you, Ambika Kannan ma'am. Thank you. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். உதய் சார், அந்த செக்ஷன் என் பண்ணிக்கலாம் சார்.